ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிதா சினிமா. பார்க்க போனா தனுஷனோட நீ கூட அப்டேட் என்ன ஆச்சு ப்ரோ அப்படின்னு மாதிரி கேட்குறீங்களா? ஸோ தனுஷனோட நீ கூட அப்டேட் வந்து இப்போ வரைக்கும் ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ்னா வந்து பார்த்தீங்கன்னா மும்பையில் வந்து ஷூட்டிங்கில் பிஸியாக இருக்காங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கும் இந்த படத்தை போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க், அதுக்கப்புறம் நிறைய ஒர்க் வந்து தனுஷ்னா தான் பண்ணும். பிகாஸ் தனுஷ்னோட படம் தான் நீக்கு. ஸோ நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் அந்த திரைப்படம். ஸோ அதனால் அதை ஹோல்டு பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஜி பிரகாஷனும் வந்து அதை பற்றி பேச மாட்டாங்க. ஸோ தனுஷனோட குபேர திரைப்படம் எப்படி போயிட்டுருக்கு, குபேர படம் என்ன மாதிரி கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, தனுஷ்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம்லெஸ் பர்சனாக இருப்பார். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, தனுஷ்னா அந்த ஃபர்ஸ்ட் லுக் காமிக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஏழையாக இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. வீடு இல்லாமல் கோயில் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி நாகார்ஜுனா சாரோட கேரக்டரே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சீரியஸாக இருக்கிற மாதிரி ஒரு ரிசர்ச்சர் மாதிரி ரிசர்ச் பண்ணுறவங்க மாதிரி காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி ராஷ்மிகா மதனும் பணத்தை தூக்கிட்டு போகிற மாதிரிலாம் காட்டியிருப்பாங்க. ஸோ அது மாதிரி இந்த படம் மோஸ்ட்லி வந்து இந்த பணத்தை பேஸ் பண்ணி தான் எடுத்துருக்காங்க. அந்த பணத்தை எப்படி கை மாற்றுறாங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த படம் கான்செப்ட்லாம் இருக்கும். ஸோ தனுஷ்னை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான ஒரு மனுஷனாக வந்துட்டு எதுவுமே தெரியாமல் சாதுவாக வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய மாஃபியா கேங்கோட லீடராக ஆகிற மாதிரி இந்த படத்தோட கதைக்களமும் அவங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ்னாக்கும் நாகார்ஜுனா சாருக்கும் இருக்கக்கூடிய அந்த அந்த சீக்வல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்பிக்காக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். அவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்ட் பண்ணுற விதம், அந்த ஃபைட்டிங் சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவல் தெரிவிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நம்ம தேட்டரில் விஷுவல்ஸ் பார்க்கும்போது குபேர திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்பிக் ஃபிலிமாக இருக்கும். இப்போ மங்காத்தா பார்த்தா எப்படி சொல்கிறாங்க, 10 வருஷம் ஆனாலும் மங்காத்தா படம் பேசுகிற மாதிரி குபேர திரைப்படம் 10 வருஷம் ஆனாலும் பேசும் அப்படின்ற மாதிரி இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா பேன் இண்டியா லெவலில் உருவாக்கிட்டு இருக்காங்க. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்திலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிம் சாப்ல நடிச்சிருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அவர் காமிக்கும் போது கூட பண மூட்டைகளோட பணத்தோட பின்னாடி நிற்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இதில் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ரொம்ப த்ரில்லிங்காக இருக்கும். ராஷ்மிகா மதனம் கேரக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரொமான்டிக்காக இல்லாமல் இதில் ரொம்ப சண்டை காட்சிலாம் போட்டு அவங்களும் வேறு லெவலில் சம்பவம் பண்ணுற மாதிரிலாம் ஒரு சீன்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தோட அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணோம். ஸோ இன்னும் 1 வீக் இருக்குது. 1 வீக் அப்புறம் குபேரோட அப்டேட் வந்து வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு சிங்கிள் வரதுக்கான வாய்ப்பு, அப்டேட் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இதை பற்றி உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மேல் நம்ம சேனல் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகான் கிளிக் பண்ணுங்கள். மகிழ்ச்சி.